வாழ்க வளமுடன். சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். கேட்டதையெல்லாம் தரும் கற்பக விநாயக பெருமான் பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் மிகவும் சிறப்பும் மகிமைகளும் வாய்ந்தவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. தேவலோகத்தில் இருக்கும் கற்பக மரத்தின் அடியில் நின்று நாம் என்ன வரம் வேண்டினாலும் அது கிடைக்கும். அதேபோல்தான் கற்பக விநாயகரிடம் நாம் மனதில் என்ன நினைத்து வேண்டினாலும் அது உடனே நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால்தான் இவருக்கு கற்பக விநாயகர் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோவில் 2500 வருடங்கள் பழமையான குடைவரை கோயிலாக அமைந்துள்ளது. குன்றை கோவிலாக குடைந்து ஸ்ரீ கற்பக விநாயகரின் சிற்பத்தையும் ஸ்ரீ திருவீசர் என்ற லிங்கத்தையும் பாண்டியர்கள் வடிவமைத்துள்ளனர். இங்குள்ள கற்பக விநாயகருக்கு 2 கைகள் மட்டுமே உள்ளன. விநாயகர் கையிலே தனக்கு பிடித்த மோதகம் இல்லை. அதற்கு பதிலாக யோக நிலையில் உலக நன்மைக்காக கையிலே லிங்கத்தை வைத்து ஞானதவம் புரியும் யோக விநாயகராக அருள் காட்சி தருகிறார். இவரிடம் நாம் கேட்கும் வரங்களை எல்லாம் எளிதிலே தந்து விடுகிறார். வடக்கு திசை நோக்கி இருக்கும் வலம்புரி விநாயகரே பிள்ளையார்பட்டி விநாயகர். வலம்புரி விநாயகரை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஸ்ரீ விநாயகர் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் அவதரித்தார். அதனால்தான் ஆவணி மாதம் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம். மாட்டு சாணம், களிமண், மஞ்சள், சந்தனம் இதில் ஒன்றை பிள்ளையாராக பிடித்து வைத்து அருகம்புல்லை வைத்தாலே போதும். நம் குறைகளை கேட்க ஓடோடி வரும் எளிமையான கடவுள்தான் பிள்ளையார். ஸ்ரீ கற்பக விநாயகர் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் அருள்வார் என்பது நம்பிக்கை. இங்கு வந்து ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபடுவதால் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் செய்யப்படும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. விநாயகர் என்றால் தடைகளை நீக்குபவர் என்று பொருள். விநாயகர் பக்தர்களின் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றிக்கு வழிகாட்டுபவர். எந்த ஒரு சுபகாரியத்தையும் தொடங்கும் முன் ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஸ்ரீ கற்பக விநாயகர் ஞானத்தை வழங்குபவராக விளங்குகிறார். அதனால் மாணவர்கள் அவரை வழிபட்டு கல்வியில் சிறப்பான நிலையை பெறலாம். விநாயகர் சிவகணங்களின் தலைவராக போற்றப்படுகிறார். எனவே அவர் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். விநாயகரின் யானை முகம் அவரது ஞானத்தையும் விவேகத்தையும் குறிக்கிறது. அவரது ஒற்றை கொம்பு பக்தர்களின் ஒருமைப்பாட்டையும் பக்தியையும் குறிக்கிறது. ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கியவர் என்று போற்றப்படுகிறார். விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிகவும் விருப்பமானதாகும். அருகு வைத்து விநாயகரை வழிபட பிறவிப்பிணி நீங்கி இன்பம் பெருகும். வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள். நாயகர் என்றால் தலைவர் என பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாருமில்லை என்று பொருள்பட விநாயகர் என்ற பெயர் இவருக்கு அமைந்துள்ளது. பக்தர்களின் வறுமையை நீக்கி ஆயுளையும் செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அருள்பவர் ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான். ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகரை போற்றி போற்றி.